டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். தமிழகத்தில் 2050ஆம் ஆண்டு வரை வெப்ப அசௌகரிய நாட்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என ஆய்வு ஒன்று கூறுகிறது. வரும் நாட்களில் வெயில் எப்படி இருக்கப் போகிறது என இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வெயில் அதிகமாக இருப்பதாக உணர்கிறீர்களா? அசௌகரியமாக உள்ளதா? இந்த நிலை வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கப் போகிறது. பொதுவாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் அதிகரிக்க தொடங்கும் வெயில் இந்த ஆண்டு பிப்ரவரியிலேயே தொடங்கிவிட்டது. ஈரோட்டில் மாத தொடக்கத்திலேயே 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவானது. மேலும் மழை இல்லாததும் மற்ற மாவட்டங்களில் அனலை கூட்டியது. வெப்பம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றத்துறையினர் ஆய்வு ஒன்றை மேற்கொண்டனர். ஆய்வு முடிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி வெப்ப அசௌகரிய நாள் அப்படின்னா என்னன்றத முதல்ல பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நாள்ல சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸுக்கும் மேல இருக்குது. அதே போல ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பு ஈரப்பதம் 30% கீழாக இருக்குது அப்படின்னா அந்த நாளை வெப்ப அசௌகரிய நாள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அந்த வகையில திருவாரூர் மாவட்டத்துல 1985 2014 வரைக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் வெப்ப அசௌகரிய நாட்களோட எண்ணிக்கை 171 இருந்துச்சு. ஆனா 2021 2050க்குள்ள எப்படி மாறப்போகுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 214 நாட்கள் வெப்ப அசௌகரியம் மிகுந்த நாட்களாக இருக்கும் அப்படின்னு அந்த ஆய்வு முடிவு கணிச்சிருக்கு. அதே போல தஞ்சையை பொறுத்த வரைக்கும் 168 நாட்களாக இருந்தது, 211 நாட்களாக உயரப்போகுதுன்னு கணிச்சிருக்காங்க. நாகை மாவட்டத்திலையும் 166 நாட்களாக இருந்தது. வெப்ப அசௌகரியம் மிகுந்த நாட்களோட எண்ணிக்கை 211 மாறப்போகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. பொதுவாகவே இந்த டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வெப்ப அசௌகரியம் மிகுந்த நாட்கள் அதிகமாக தான் இருக்கும் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலையில 111 நாட்கள் இப்போதைக்கு வெப்ப அசௌகரிய நாட்களாக முன்னதாக இருந்தது. ஆனா இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல 148 மாறும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. நீலகிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும், குளிர்ச்சி மிகுந்த ஒரு மாவட்டம். ஆனா அங்கேயுமே ஒரு ஆண்டுக்கு வெப்ப அசௌகரியம் மிகுந்த நாட்களோட எண்ணிக்கை 23 தான் இருந்தது. ஆனா காலநிலை மாற்றத்தால அது 44 நாட்களாக மாறப்போகுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரி வெப்ப அசௌகரியம் மிகுந்த நாட்கள் அதிகரிப்பதற்கு என்ன காரணம், இதை குறைக்கிறதுக்கு அரசாங்கம் தரப்புல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் தேவை என்பது குறித்து விளக்குறாரு அண்ணா பல்கலைக்கழகத்துடைய காலநிலை மாற்றத்துறையுடைய பேராசிரியர் திரு ராமச்சந்திரன். வானமண்டலத்தில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை நம்ம உமிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிலக்கரியை எரிக்கிறோம், பெட்ரோலியம் டீசல் போன்ற எரிகளை எரித்து அதனால் கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு நமது மூதாதையர் காலத்தில் இருந்த 274 ppm என்ற அளவில் இருந்து இன்னைக்கு 420 ppm என்ற அளவுக்கு வந்திருக்கிறோம். இந்த வெப்பத்தை தடுக்க வேண்டும் என்றால் நாமே நம்மை மேற்கொண்டுதான் வேண்டும். எரிசக்திகளை குறைக்க வேண்டும். மாற்று எரிசக்திகளை கண்டுபிடித்து நாம் வெப்பத்தை குறைத்தால் ஒழிய இந்த வெப்பம் என்பது இன்னும் கூடிக்கொண்டே போகும். 1985ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை ஆண்டுக்கு சராசரியாக 107 இருந்த அசௌகரிய நாட்கள் 150 உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடியில் 2014ஆம் ஆண்டு 76 இருந்த வெப்ப அசௌகரிய நாட்கள் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு 150 மாறியுள்ளது என ஆய்வு கூறுகிறது. வரும் நாட்களில் எங்கெங்கு வெயில் கொளுத்தும் என கூறுகிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான். அடுத்த சில நாட்களுக்கு மேற்கு உள் மாவட்டங்கள், அதாவது நமக்கு அந்த கொங்கு நாடு மாவட்டம் நம்ம சொல்லலாம். ஸோ அங்கே கொங்கு மாவட்டங்களில் வெப்பநிலை சராசரியாக நம்ம அதிகமாக தான் இருக்கும். நம்ம வட தமிழகத்திலையும் உள் மாவட்டங்கள், அதாவது நம்ம வெள்ளூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட், இங்கெல்லாம் கூட திருவள்ளூர், இங்கெல்லாம் கூட நம்ம வெப்பத்தோட அதிகம் சற்று இப்போ 33, 34 டிகிரி பதிவாகிறத பார்க்குறோம். 36, 37 வரைக்குமே நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு 37 வரைக்குமே உள் மாவட்டங்கள், ஈவன் பெரம்பலூர், திருச்சி, இங்கெல்லாம் கூட அதே மாதிரி 36, 37 வரைக்கும் டெம்பரேச்சர் போகணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் படிப்படியாக வெப்பநிலை உயரும் என சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. சாதாரணமா இது ஒரு வெப்பநிலை அதிகரிப்பு தானே அப்படின்னு பார்த்தாலும் கூட தனி மனித ரீதியாக மருத்துவ காரணங்களுக்காகவும் சரி, விவசாய ரீதியாகவும் சரி, ஏன் ஒரு நாட்டுடைய பொருளாதார ரீதியாகவும் இது அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது இந்த ஆய்வு முடிவுகள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வரும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல தமிழகத்துல கோடை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கணிக்கிறாங்க தனியார் வானிலை ஆய்வாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் சந்துரு மற்றும் நரேஷுடன் வேதவள்ளி ஜெகதீஷன்.
ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.